விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான். அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான். எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மான ஒண்ணுதான். அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான். அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான். அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான். அல்லா, இது உனக்கு நல்லா இருக்கா? புல்புல், இனிமே என்னால பொறுக்க முடியாது. உன்னை பார்க்கும் போது கண்ணு ஜில் ஜில்லுங்குது, மனசு குறுகுறுங்குது. உன் பதில்ல இருக்குது நான் மூச்சு விடுறது. இந்த ஆம்பளைங்க பேச்சே நாக்குல நாகப்பழம் மாதிரி இனிக்கும். நம்புனா நெஞ்ச பிடிக்கும். மிட்டாயா பேசி என்ன மயக்க வேண்டாம், என்ன விட்டாலே போறோம். சின்னஞ்சிறு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே, என் சீனா கற்கண்டே, ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே, கிட்டே வா பொன்வண்டே. கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா, ஏ கோமாளி ராஜா, கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே தாஜா, நீ செய்யாதே தாஜா. நல்லாயில்லே எந்தன் மேலே சந்தேகம் நீ கொள்வது, பின் சந்தேகம் நீ கொள்வது. அல்லா மேலே ஆணை உன்னை நிக்கா செய்வது, நிக்கா செய்வது. கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா, நீ கோமாளி ராஜா, கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே தாஜா, நீ செய்யாதே தாஜா. மாசிலா உண்மை காதலே, மாறுமோ செல்வம் வந்த போதிலே. உண்மைதானா பேதையை ஏய்க்க நீங்கள் போடும் வேஷமா? பேசுவார்த்தை உண்மைதானா பேதையை ஏய்க்க நீங்கள் போடும் வேஷமா? உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே, இனிய சொல்லினால் எனது உள்ள மகிழுதே. அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம், இங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம். அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம், இங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம். மாசிலா உண்மை காதலே, மாறுமோ செல்வம் வந்த போதிலே. மாசிலா உண்மை காதலே, மாறுமோ செல்வம் வந்த போதிலே. மாறுமோ. தீபலட்சுமி சிரிச்ச முகமா கலையா அழகா இருக்கீங்க. காஸ்டியூம் ரொம்ப ஆப்டா இருக்குது இந்த சாங்க்கு. உங்க கூட ஆடினவரும் நல்லா ஆடினாரு. நீங்க எப்படி ஆடினீங்கன்னு ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். ஓகே, ஒரே இடத்துல நான் வாவ்னு சொன்னேன். அது எந்த இடத்துல? இருங்க, அவங்க என்ன சொன்னாங்க, நானும் அவசரப்பட்டு கிளாப் பண்ணேன். ஒரு இடத்துல நான் வாவ் அப்படின்னு சொன்னேங்கிறாங்க. அந்த அந்த ஒரு இடம் எந்த இடம் யாராவது சொல்ல முடியுமா? மாஸ்டர் கைத்து. மாஸ்டர்
ஆக்சுவலி வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடி நானும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி பிபி ஏறிடுச்சு. ஏன்னா சேம் மானாட மயிலாடலை ஆச்சுன்னா உடனே அதை எப்போ எடுப்பாங்க எடுத்துட்டு தான் ஆடுவாங்க. அது அசிங்கமாக தெரியும். ஆனால் இந்த குழந்தை இந்த மூமெண்ட் பண்ணும்போது அது கைண்டிடுச்சு. இந்த மூமெண்ட் வரும்போது அது கையில் மாட்டிக்கிட்டு வலையில் மாட்டி விழுந்துச்சு. அது அப்படியே ஆடிட்டு இருந்தா நான் மாட்டும், அவளுக்கு தெரியாது அது விழுந்தது. சரி அவளும் பார்த்துக்கிட்டே ஆடிக்கிட்டே இருந்தால் ஒரு சைடு விழுந்துருச்சு, கால்லையும் மாட்டிக்கிச்சு. அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் எந்த இடத்துல எடுக்கணும், இந்த டான்ஸில் எடுத்தால் தப்பாயிடும் சொல்லிட்டு ஒரு சின்ன கேப்பில் எடுத்தா பாரு. நாங்கள் ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்டேஜ் ஷோவில் பண்ணும்போதும் நீங்கள் அந்த கரெக்டாக எடுத்த பார்த்தியா, ஸ்டேஜ் ஷோவில் நாங்கள் சொல்லுவோம் ஹீரோயின்ட்டெல்லாம், நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அப்படி நடந்துருங்க அப்படி கூட நம்ப மாட்டாங்க, அப்படியே பார்த்துட்டு அப்படின்னு எடுப்பாங்க. ஆனால் நீ அதை கரெக்டாக எடுத்து அந்த ஸ்டேஜ் சென்ஸை யூஸ் பண்ண பார்த்தியா, அதுதான் சூப்பர். அண்ட் எக்ஸலண்ட் கொரியோகிராஃபி. ஏன்னா நீங்கள் அங்கே பண்ணுறதோட இங்கே 2 பேர் பண்ணும்போது உன்னையே நான் பார்த்துட்டு இருந்தேன். நீ என்ன பண்ணுற அவ்வளோ அழகாக, என்ன லிப் மூவ்மெண்ட் நீங்கள்லாம் குழந்தைங்க கொடுக்குறீங்க. அந்த பையனும் சூப்பர்பா பண்ணா. ஓகே, குட் லக் ஸ்வீட் ஹார்ட், வெரி குட். தருண் மாஸ்டர். தீபா பிகினிங் டேக் ஆஃப் எல்லாம் சூப்பராக பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த துணி எனக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து உன் காலே பார்த்துட்டு இருந்தேன். என்னடா மாட்டிக்கிச்சே, இவங்களாம் விழுந்துருவாளா இல்லை எங்கேயாவது மிஸ் ஆகுமாட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் நீ கரெக்டாக அந்த பையன் வந்து அந்த டிஸ்டர்ப் அந்த ஜட கிட்டெல்லாம் பண்ணிட்டு அது பண்ணி அந்த 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 இதில் நீ எடுத்த பார், நானும் செலக்ட் பண்ணுறேன். அந்த துப்பட்டா எல்லாமே இப்படியே வந்திருக்கலாம், நீ நல்லா இருந்திருக்கும். பட் தீபலக்ஷ்மி ஃபேண்டாஸ்டிக் தான். ஓகே, ஸோ தீபலக்ஷ்மி நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. உங்கள் ஸ்டேட் சென்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஸ்கோர்ஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஜட்ஜஸ் ஸ்கோர்ஸ்.